சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்பவே இருந்துட்டு இருக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல. 5 ஆண்டு ஆட்சியில முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு வரும்போது பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா எல்லா தலைவர்களும் அதை தான் வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒரு வாரத்திலேயே எத்தனை சம்பவங்கள் அப்படின்னு கணக்கெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையானது உருவாகி இருக்கு. அதுல சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்த சட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னென்ன சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எவ்வளவு தண்டனைன்னு இருந்தது, அதை எப்படி மாத்தி அமைச்சிருக்கிறாரு, இது உண்மையான தீர்வைகளை கொண்டு வருமா அப்படின்றது தான் இந்த காணொளி மையமாக இருக்க போகுது. குறிப்பா பாலியல் வன்புணர்ச்சி செய்யறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த குற்றத்துக்கு முன்னாடி எல்லாம் 10 ஆண்டுகள் குறைந்தது கடுங்காவல் தண்டனை அப்படின்றது இருக்கும். 14 ஆண்டுகள் இப்போ அதை மாத்திருக்கிறாரு. 10 ஆண்டை 14 ஆண்டுகள் குறைந்தது கடுங்காவல் தண்டனையில இருக்கணும் பாலியல் வன்புணர்வு செய்தால் அப்படின்ற மாதிரி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஸ்டாலின். அதே மாதிரி நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர் பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாலியல் வன்முறையில ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் வரையும் கடுங்காவல் இருந்துச்சு குறைந்தபட்சமா. இப்போ அதை 20 ஆண்டு காலமா மாத்திருக்காங்க. அதுவும் குறைந்தபட்சம் தான். அந்த கேஸ் பொறுத்து தண்டனை வழங்குவாங்க. அதே மாதிரி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள், அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது முன்னாடி எல்லாம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனை அப்படின்றது இருக்கும். 20 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கேஸினுடைய வீரியத்தை பொறுத்து மரண தண்டனை, அதுவும் இல்லை அப்படின்னா தூக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தது. இதற்கு அப்புறமாக ஸ்டாலின் அவர்கள் எப்படி மாத்திருக்கிறாருன்னா 20 ஆண்டுகள் அப்படின்றதுல பேச்சே கிடையாது. ஒண்ணு ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை அப்படின்னு இரண்டுமே ரொம்ப கடுமையான தண்டனைகளை விதிச்சிருக்கிறாரு. 20 ஆண்டுகள் அப்படின்றத மாத்தி இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கடினமான தண்டனைகள் அப்படின்னா ஒண்ணு ஆயுள் தண்டனை, இன்னொன்னு மரண தண்டனை. இந்த இரண்டுமே இந்த மாதிரி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமையில ஈடுபடும் போது அந்த பெண்களாகட்டும் இல்ல குழந்தைகளாகட்டும் மரணத்தை விளைவிக்கும் அந்த ஒரு குற்றத்துக்கு முன்னாடி 20 ஆண்டுகள் கடுங்காவல் இருந்துச்சு. இப்போ அதை முழுமையா ஆயுள் தண்டனையாவே மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி, அதாவது கேங்கா ஒரு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடக்கூடியவர்களுக்கு முன்னாடி எல்லாம் ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தண்டனைகள்ல ஈடுபட்டா மரண தண்டனை அப்படின்னு மாற்றி இருக்கிறாரு. அதே மாதிரி திரும்ப திரும்ப செய்யற குற்றம், இதே குற்றத்தை திரும்ப திரும்பவுமே அவங்க ரொட்டீனா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10-20 வருஷம் அப்படின்ற மாதிரியும் லாஸ்டா ஆயுள் தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா மரண தண்டனையே விதிச்சிருக்காங்க. பாலியல் தொல்லை இப்போ சில பேருக்கு தொடர்ந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிட்டு இருப்பாங்க சில பெண்கள். அந்த மாதிரி தொடர்ச்சியாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அந்த பெண்கள் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எல்லாம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு இருந்தது. இப்போ அது 5 ஆண்டுகளாக மாற்றி இருக்கிறாங்க. அடுத்து பெண்களை பின்தொடர்தல். கேர்ள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, தொடர்ந்து அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த ஒரு தண்டனையுமே அந்த ஒரு சட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க நார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி ரிமாண்டில் வர்றது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு புதுசாக 5 வருஷம் வரையும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை அவங்க திரும்பவுமே கண்டினியூஸாக பண்ணாங்க அப்படின்னா 7 வருஷம் வரையும் தண்டனை கொடுத்துருக்காங்க. பெண்களை மிரட்டுறதுக்காக ஆசிட் வீசக்கூடிய சம்பவங்கள்லாம் முன்னாடி எல்லாம் அதிகமாக நடந்துட்டு இருந்தது. இப்போ அது குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஆசிட் வீச மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து அதுல அந்த குற்ற செயல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபருக்கு முன்னாடி எல்லாம் 10 ஆண்டுகள் சிறை அப்படின்றது குறைந்தபட்சம் இருந்தது. அப்படி அந்த கேஸினுடைய வீரியத்தை பொறுத்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபட்டவர்களுக்கு இருந்தது. இப்போ அதை எப்படி மாத்திருக்கிறாங்கன்னா ஆசிட் வீசி ஒரு பெண்ணை பாதிப்படைய வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை. அதே மாதிரி ஆசிட் வீச ட்ரை பண்ணா கூட ஃபர்ஸ்ட் 5ல இருந்து 7 வருஷம் வரையும் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருந்தாங்க. இப்போ அதை 10 ஆண்டுகள் சிறையா மாத்திருக்காங்க. அதை நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆயுள் தண்டனை வரையும் விதிச்சிருக்காங்க. இப்போ மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிருக்காரு. தண்டனைகளை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாவே ஒரு தீர்வை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா நிறைய பேருக்கு தண்டனைகளை அதிகரிக்கும் பொழுது பயம் வரும். பயம் வரும் பொழுது ஒரு பெண்ணை தொடர்றதுக்கே யோசிப்பாங்க. இல்ல பெண்களை சீண்ட
மாட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இந்த தண்டனைகள், இதுக்கு முன்னாடி இருந்த தண்டனைகளுமே பாத்தீங்கன்னா 10 ஆண்டு, 20 ஆண்டு ஆயுள் தண்டனை இது எல்லாமே வந்து ஆப்ஷன்ல இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அது இல்லாம ஒண்ணுமே கிடையாது. 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அப்படின்னு ஆயுள் தண்டனை இருந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சே 10 ஆண்டுகள் எவனுமே வந்து சிறையில வந்து கழிக்கணும் அப்படின்னு யாருமே விருப்பப்பட போறது கிடையாது. ஆயுள் தண்டனை கிடைக்கலாம். அந்த பெண் வந்து அங்க இறந்துடுறாங்க அப்படின்னா, ஆயுள் தண்டனையே கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தெரிஞ்சே வந்து தான் இந்த மாதிரி இப்ப வரைக்கும் பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இத மாத்துனதுனால இந்த குற்றங்கள் எல்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் அப்படின்றதும் கண்டிப்பா எல்லாமே தெரியும். தண்டனைகள் அதிகப்படுத்துறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையான்னு கேட்டா, அத தாண்டி தண்டனைகள் அதிகப்படுத்துறது அப்படின்றத தாண்டி, பெண்களுக்கு உண்மையாவே வந்து தீர்வுகளை ஏற்படுத்துற வகையில, பெண்களுக்கு உண்மையாவே பாதுகாப்பு அப்படின்றது உளவியல் ரீதியாக ஆண்களுக்கு பெண்களை எப்படி அணுகணும், பெண்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள புரிந்து, அதற்கேத்த மாதிரியான திட்டங்கள், அதற்கேத்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்தா மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வ வந்து எட்ட முடியுமே தவிர, தண்டனைகள் அதிகப்படுத்துறது அப்படின்றது இன்னும் ஒரு சிக்கல தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, யார் வேணா அதுல போய் மாட்டிக்கலாம். இப்போ ஆயுள் தண்டனை, இல்ல ஒரு ஸ் அ ப கடுங்காவல் தண்டனை. கடுங்காவல்னு அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தமாக ஆயுள் தண்டனை சொல்லும்பொழுது கூட, அவர் ஒருவேளை குற்றம் செய்யாதவராக இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து அவருக்கான ஒரு விடுதலைய குடுக்கலாம். ஒருவேளை மரண தண்டனைலாம் விதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு அப்பாவி தப்பு செய்யாத ஒரு அப்பாவி போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க போய் வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு. இது வந்து நான் பெண்கள் வந்து தவறான பொய் புகார் குடுத்து அந்த மாரி மாட்ட வச்சுருவாங்க அப்படி சொல்ல கிடையாது. ஆனா, குற்றவாளிகள் ஒரு பணம் படைத்தவர்களாகவோ, இல்ல ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட்டாவோ இருக்கிற பட்சத்துல, அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டு ஏதோ ஒரு மா ம மத்தவர்கள் வந்து மாற்ற வைக்கிற மாதிரியான சில ஓட்டைகள் சட்டத்துல இருக்கு. அதற்கான இடங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா, அப்பாவி மக்கள் தான் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர, பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அந்த அவங்களுக்கான தண்டனையிலருந்து எஸ்கேப் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தண்டனைகள் எல்லாம், இந்த சட்டங்கள் எல்லாம் எளிய மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்குதான்னு கேட்டா, முழுமையாக குடுக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நெறைய இடங்கள்ல எளிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல, இந்த மாதிரி தண்டனைகள் அதிகரிக்கிறது அப்படின்றது பெண்களுடைய பாதுகாப்புக்கு நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்காது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி, நிரபராதிகள் தான் அதிக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இந்தியாவுடைய சட்டமா இருக்கட்டும் எல்லாமே. ஆனா நம்மளோட இந்திய சட்டம் என்ன கூறுதுன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சா கூட, ஒரு நிரபராதி வந்து தண்டனை பெறக்கூடாது அப்படின்ற மாரி தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஆனா இப்போ வரையும் அந்த சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வந்து நார்மலா இப்போ பணம் படைத்தவர்கள் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக நிரபராதிய தான் வந்து அப்பாவி மக்கள தான் வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தனி மனித உளவியல் சார்ந்த பிரச்சனையா தான் இத கருதப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து தப்பு செய்றோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன தண்டனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து யாருமே பண்றதில்ல. ஸோ நார்மலா வந்து தனி மனித உளவியல் பிரச்சனையா இருக்கட்டும், அதே மாதிரி சமூக சிச்சுவேஷன், சமூக சூழ்நிலையா இருக்கட்டும், இப்ப இருக்க ஜெனரேஷனும் சரி, இப்ப இருக்க மக்களும் சரி, அதிகமா வரும் அதிகார துஷ்பிரயோகம் சொல்லலாம். ஸோ நெறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து, "நான் யாரு தெரியுமா? நாங்க யாரு தெரியுமா?" அப்படின்னு சில விஷயங்கள சொல்றப்ப தான் நெறைய தப்புகள் கூடுது அப்படின்ற மாரி அந்த மாரி இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நெறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து தண்டனை இன்னும் அதிகப்படுத்துனா எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை தான் குடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இத்தன வருஷம் பண்ணாலும் திரும்ப அத கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களோட எதுக்கு சிறை வந்து எதுக்கு சொல்றாங்க? ஸோ வந்து ஒரு எத்தன பேர வந்து தூக்கு போட முடியும் அப்படின்றது அப்படின்ற இருக்கு. கேள்வியாவும் இருக்கு. ஒரு சிறை தண்டனை வச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து மனசு மாறி இந்த மாதிரி குடும்பத்த விட்டு இருக்கிறது, இல்ல சாப்பாடோட பிரச்சனை தெரியணும். ஸோ அந்த மாரி அருமை தெரியணும். அந்த லோன்லி ஃபீல் வரணும். ஸோ அதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் சிறையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அங்கேயுமே அவங்க வந்து நல்லபடியா வாழ்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு 10 வருஷம் நான் வந்து நல்லா தனியா வாழ்ந்துட்டேன். புக் எழுதிட்டு ஆக்சுவலா வந்து சிறைக்கு போறவங்க புக் எழுதி அறிஞரா வர்றாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்ட விதிகள்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்து அது நல்லது பண்றாங்களா கிடையாது. அதையே திரும்ப கண்டினியூஸா பண்றாங்க. சோ திரும்பவும் போயிட்டு ஒரு அறிஞரா தான் வரப்போறாங்க. தண்டனைகள் கூடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் தூக்கு தண்டனை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற லிஸ்ட் வந்து கேள்விக்குறிதான். தூக்கு தண்டனைய பொறுத்தவரைக்கும் அவ்வளவு எளிதாக முதல்ல வந்து அது எந்த ஒரு நீதி அரசருமே வந்து முதல்ல அந்த தண்டனையும் குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி தண்டனைகள் அதிகரிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா பெண்களினுடைய பாதுகாப்புக்கு நிச்சயம் ஒரு தீர்வை வந்து கொண்டு வராது. இப்ப விளாத்திக்குளத்துல கூட தூத்துக்குடி அந்த மாணவி 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் ரீதியாக வன்கொடுமை வந்து நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாம மர்டரும் பண்ணப்பட்டிருந்தாங்க. மர்மமான முறையில மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் வந்து யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா
அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கேள்வியாக மாறும், அது எவ்வளவு பெரிய அவப்பெயரை இந்த ஆட்சிக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கு. ஒரு கிராம சூழல்ல ஒரு மாணவி வந்து இந்த மாதிரி இறந்து கிடந்திருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கல. இன்னும் வந்து பிரேத பரிசோதனைக்கான அந்த ரிப்போர்ட்டும் வந்து கிடைக்கலன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அவங்க பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்து செய்தியாளர்கள் எழுப்பும் பொழுது, இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான எந்த ஒரு இதுவும் Postmortem report இன்னும் இன்னும் வரல. வரல. கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டதாகத்தான் வந்து அவங்க பெற்றோர்கள்ல இருந்து அந்த உறவினர்கள் எல்லாருமே வந்து குறிப்பிட்டு சாலையில வந்து போராட்டமே பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து அந்த பொறுப்ப எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல போய் ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்றது ஒரு வகையில பொறுப்ப எடுத்துக்கிறதுக்காக தான் போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இப்ப வரைக்குமே வந்து அதுக்கான ஒரு தீர்வை வந்து எட்ட கிடைக்கல. முடியல. அந்த நிலையில தான் தமிழக காவல்துறை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலுமே, இந்த ஆட்சியில தான் உடனே வந்து தீர்வு வந்து கிடைக்குது. இந்த ஆட்சியில தான் அதிகமான பெண்கள் அதிகமான யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, அவங்க வந்து துணிச்சலாக வந்து கேஸ் தர்றதுனால தான் உங்களுக்கு இந்த கேஸஸ்லாம் தெரியுதே தவிர, இப்ப முன்னாடிலாம் கேஸ் தர்றது கிடையாது. இப்ப கேஸ் பயமுறுத்துறாங்க. தர்றாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி காவல்துறையினரும், நிறைய ஆதரவாளர்களும் வந்து கருத்துக்கள வைக்கிறாங்க. பட் இப்ப தெரியுது, தெரியல அப்படின்றத தாண்டி, இப்ப தெரிய வரக்கூடிய இந்த கேஸஸ்க்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்குது அப்படின்றது தான். இப்ப வரைக்கும் வந்து தீர்வு வந்து கிடைக்கல. இப்ப நான் சில நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் வந்து ஒரு ஜட்ஜா மாறிட்டாங்க. அவங்க வந்து ஜட்ஜ்க்கான அந்த தேர்வுல வந்து வெற்றி பெற்று ஜட்ஜா மாறிட்டாங்க அப்படின்லாம் செய்தி வருது. ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சுச்சான்னு கேட்டா, அங்க தான் ஒரு கேள்விக்குறியா வருது. அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள் என்ன மாதிரியான நிலையில இருக்கிறாங்க? இப்போ நெறைய கேஸஸ்ல வந்து கடைசி வரைக்கும் போய் அந்த குற்றவாளி வெளியில வரக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து இருந்திருக்கு. ஒரு ஐடி ஊழியர் பாலியல் ரீதியாக ஒரு சின்ன 6 வயசு குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து கொலை செஞ்ச சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே உலுக்கியிருந்தது. கடைசியில அவர் மேல வந்து போதிய ஆதாரங்கள் இல்லன்னு சொல்லி விடுவிக்கப்பட்டாரு. இதெல்லாம் மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான ஓட்டைகள் எல்லாம் வந்து சரி செய்யப்படாமல் தண்டனைகள் அதிகரிக்கிறதன் மூலமாக பெண்களுக்கு ரீதியான அந்த பாதுகாப்பு பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படாது. அதுவும் 2வதாக நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, இந்த உறவினர்கள் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை ஈடுபடுத்துறாங்க அப்படின்றது. அது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்த ஒரு பெண்ணாக கொடுக்கும் அப்படின்றது தான் இருக்கு. ஏன்னா, இத்தனை பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இஃப் நாட் மென் தென் ஹூ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. எல்லாருமே நான் இல்ல, எல்லார் நான் இடத்துலயுமே இல்லன்னு இருக்கும். சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. எல்லாருக்குமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு இன்சிடென்ட்ட வந்து அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, எல்லாரும் தன்னை கேள்வி கேட்டு இந்த சொசைட்டிய எப்படி இத அணுகணும்? இத எப்படி இந்த பெண்கள் ரீதியான அந்த பார்வைகள வந்து உருவாக்கணும் அப்படின்றத பேரண்டிங்ல இருந்தே கொண்டு வராம, இந்த பிரச்சனைக்கான தீர்வு வராது. அதுக்கு அரசாங்கமும் உரிய எஜுகேஷன வந்து அ வ குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து குடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு தீர்வா இருக்கும். எத்தன ஸ்கூல்ஸ்ல இப்ப வரைக்கும் வந்து செக்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குடுக்குறாங்க. அதெல்லாம் குடுத்தா அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்ற அந்த புரிதல் போய் சேருது. இப்போ வரைக்குமே வந்து அந்த அடாலசென்ஸ் பத்தின பேஜஸ்லாம் வரும்போது பயாலஜில படிக்கும் பொழுது, அத ஸ்கிப் பண்ணிட்டு போற ஆசிரியர்கள் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான புரிதலோட இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் எல்லாரையுமே வந்து அந்த மாரி தான் இருக்கிறாங்க நான் குறைய சொல்ல வரல. ஆனால் நான் படித்த இடத்திலேயே வந்து அத வந்து எங்களுக்கு நடத்தாம ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த புரிதல ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை அந்த ஒரு இடத்துல தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதை வந்து அவர்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு. அங்க இருந்தே தொடங்குனா தான் சமூகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள முழுமையாக குறைக்க முடியும். இதனால வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம அரசு மேல வந்து குற்றம் சாட்டாம, தனக்கும் வந்து பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்துல எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது, தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஸ்கூலிங்ல இருந்து, பேரண்டிங்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி, அங்க இருந்து வளர்ந்துட்டு வந்தா மட்டும் தான் ஒரு தனி மனித ஒழுக்கமாகட்டும், வந்து இந்த சமூக சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத வந்து ஒழுக்கமா, பொறுப்பா செஞ்ச அப்படின்னாலே இந்த குற்றங்கள் எல்லாமே வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். அரசு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், அதாவது குற்றங்கள வந்து அதிகப்படுத்தினாலும் அரசு அதிகாரிகள் எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம வந்து போய் குற்றம் சாட்டாம, தமக்குன்னு பொறுப்பு இருக்கு. இப்போ இந்த சமூகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செஞ்சோம்னா, குற்றங்கள் கண்டிப்பா கம்மியாகும் அப்படின்னு தான் சொல்லலாம். முன்னாடி இருக்கட்டும், இப்ப இருக்கட்டும், குற்றங்கள் அதிகமானாலும், தண்டனை அதிகப்படுத்தினாலும், குற்றங்கள் நடைபெறாம இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் இடத்துலயுமே இருக்கு. அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து எங்களுக்கான என்ன புரிதல் இருக்கோ அதை வந்து நாங்க வச்சுட்டோம். உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.